வணக்கம். இன்றைக்கி நம்ம அகோவுக்கும் பிஃபோருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்க போகிறோம். 2-3 நாளைக்கு முன்னால் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். Someone asked a similar question sometime ago. ஸோ இதை பார்த்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்டாங்க. இங்கே சம்டைம் அகோக்கு பதிலாக சம்டைம் பிஃபோர் போடலாமான்னு. இல்லை, அங்கே அகோ தான் வரும், அங்கே பிஃபோர் வராதுன்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷனும் போட்டிருந்தேன். அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். அகோனா ப்ரெசண்ட் மூமெண்ட்டுக்கு முன்னால், 5 minutes அகோனா இப்போலேருந்து 5 நிமிஷத்துக்கு முன்னால், 2 years அகோனா இப்போலேருந்து 2 வருஷத்துக்கு முன்னால். அப்போ பிஃபோர்னா என்ன? ஒரு பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைமை சொல்லி அதுக்கு 10 நிமிஷம் முன்னால், அதுக்கு 2 வருஷம் முன்னால். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். He bought a new car 2 months ago. 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு புது கார் வாங்கினான். அங்கே நம்ம அகோ போடுறோம். ஏன்னா இப்போலேருந்து 2 மாதம் முன்னால், அந்த எப்போ அவன் புது கார் வாங்கினானோ அதுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் அவனோட பழைய காரை விற்றுருந்தான் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? He had sold his old car 2 months before. ஏன்னா நம்ம அந்த வாங்கினதை ஒரு பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைமாக வச்சுட்டு அதுக்கு 2 monthsக்கு முன்னாலன்னு சொல்லும் போது அங்கே 2 months பிஃபோர்னு சொல்லணும். ஓகே, ஸோ அகோனா டைம் லைனில் நவுக்கு முன்னால், பிஃபோர்னா ஒரு பாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு முன்னால். ஓகே.